ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்னைக்கு ஒரு கதையை நாம பார்க்கலாம். இந்த கதைக்கு பேரு ஆமாஞ்சாமி. ஆமாஞ்சாமின்னா என்ன? இந்த ஆமாஞ்சாமி என்ன சொல்லுவாங்க உலகத்துல, "ஏப்பா அவன் என்ன சொன்னாலும் நீ ஆமாஞ்சாமி போட்டுருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது யார் என்ன சொன்னாலும் எதுன்னு கூட யோசிக்காம, ஆமா ஆமான்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லையா? ஆனா, இந்த கதையில இந்த ஆமாஞ்சாமி போடுறது தான் கரெக்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சம்பவம் மகாபாரத கதைகள்ல நான் படிச்சிருக்கேன். அத உங்களுக்கு நான் இன்னைக்கு நாம ஷேர் பண்ண போறோம். அதாவது கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, தேர் ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஆ அந்த தேர் பின்னாடி எப்பவும் போல அர்ஜுனன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அர்ஜுனன் உட்கார்ந்துட்டு போயிட்டுருக்கான். அப்ப கிருஷ்ணர் தேர் ஓட்டிட்டே போகும்பொழுது, அவர் பார்க்குறாரு தூரத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்த பார்த்தோன்னே, இவரு கிருஷ்ணர் சொல்றாரு, "அர்ஜுனா, தூரத்துல பாரு, ஒரு பெரிய கழுகு உட்கார்ந்துட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் பார்க்குறாப்படி, பார்த்தா அங்க மரம் தான் இருக்கு, கழுகு இல்ல. ஆனா சொல்றது யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா? உடனே அர்ஜுனன் சொல்றான், "ஆமா மாதவா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது கழுகு தான்" அப்படின்னு சொல்லிடுறாப்படி. மறுபடியும் தேர் போயிட்டே இருக்கு. உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, "அர்ஜுனா, அது கழுகு இல்ல. அது பார்த்தா மயில் போல இருக்கே! மயில் தான்னு நெனைக்கிறேன். மயில் தான் அது" அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் என்ன சொல்றான், "ஆமா மாதவா, அது மயில் தான்" அப்படின்னு சொல்றாப்படி. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு தேரு. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, "அர்ஜுனா, இது மயிலும் இல்ல. அது ஒரு புறான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அது புறா தான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன்ட்ட, "ஆமா மாதவா, அது புறா தான்" அப்படின்னு சொல்றாப்படி. உடனே டக்குன்னு தேர நிறுத்திடுறாரு ஸ்ரீ கிருஷ்ணர். திரும்பி அர்ஜுனன பார்த்து, "ஆமா, நான் என்ன சொன்னாலும் நீ அப்படியே ஆமாஞ்சாமி போடுவியா?" அப்படின்னு கேட்கிறாரு. "அது என்ன தெரியுது? சொல்லு" அப்படின்னு கேட்கிறாப்படி. அங்க மரம் தான் இருக்கு. ஏன்னா மரத்துக்கிட்ட வந்தாச்சு. மரம் தான் இருக்கு. அப்போ அர்ஜுன் பேசாமயே இருக்காப்படி. "இது என்ன நான் சொன்னேன் கழுகா?" அப்படின்னு. "நான் என்ன சொன்னேன்? இது மயிலா? இல்ல இது புறாவா? இது மரம் தானே?" அப்படின்னா, அதுக்கும் அர்ஜுனுக்கு பதிலே பேசல. ஏன் நான் இவ்ளோ சொல்றேன். மரத்த போய் நான் கழுகுன்னு சொன்னேன், மயிலுன்னு சொன்னேன், புறான்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் நீ ஆமாஞ்சாமி போட்ட? ஏன் நீ மறுத்து பேசவே இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் சொல்றாப்படி, "கிருஷ்ணா, உனக்கு நீ சர்வசக்திவான். உனக்கு எல்லாமே தெரியும். நீ என்ன சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீ நான் இல்லேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, மரம்ன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அத கழுகா மாத்தக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. அடுத்தது மயிலுன்னு சொன்ன. ஆனா எனக்கு தெரியுது அது மரம் தான்னு தெரியுது. நான் இல்லேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த மறுபடியும் நீ அந்த மயிலா மாத்திருவ. இப்படி நீ எல்லாமே சர்வசக்திவானா இருக்க நீ. அப்படி இருக்கும்போது நீ சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறது தான் என்னுடைய கடமையே ஒழிய, நீ சொல்றத மறுக்கிறது என்னுடைய கடமை இல்லை. ஏன்னா, நான் ஒண்ணு முழுசா நம்புறேன். நீ என்ன சொன்னாலும் அதுல என்ன இருக்கு? உங்களுக்கு உண்மை இருக்குன்னு நான் நம்புறேன். நான் நம்பினதுனால நீ என்ன சொன்னாலுக்கும் நான் ஆமாஞ்சாமி தான் போடுவேன். நான் மறுத்தே சொல்ல மாட்டேன்." அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாப்படி. ஆக இதுல நாம ஒரு 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 பெரிய விஷயத்த கவனிக்கணும். ஒரு சின்ன சம்பவமானாலும் மிகப்பெரிய ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, அதில் சிறு சந்தேகம் கூட நமக்கு வரக்கூடாது. நாம எத்தன சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இறைவனுடைய மகா வாக்கியம் பகவான் வாச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய மகா வாக்கியத்துல நமக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இதுதான் நாம இறைவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை. இறைவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை, இறைவன் சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் இந்த ஆமாஞ்சாமி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தையில எல்லாமே என்னது உங்களுக்கு மங்களம் தான். பார்க்கறதுக்கு அமங்கலம் மாரி இருந்தா கூட, இறைவன் நமக்கு என்ன சொல்றாரு? "குழந்தாய், நான் அமங்கலத்த கூட மங்களமா மாத்திர்றேன்றார்." ஏன்னா, அவருக்கு அந்த மரத்த மயிலா மாத்த முடியும்,
கழுகா மாத்த முடியும். எது வேணாலும் மாத்த முடியும். ஆக, நமக்கு வரக்கூடிய பாவ கர்மங்களை கூட அவர் என்ன பண்ண முடியும்? புண்ணிய கர்மங்களாக மாத்த முடியும். ஆனா, அவர் என்ன சொல்றாரோ, அத வந்து நாம ஆமாஞ்சாமி போட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் நல்லது. இல்லையா? அதனால இறைவனுள் நமக்கு என்ன கூறுகிறாரோ, அதை அப்படியே 100% சந்தேகம் இல்லாமல் நாம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது, நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆக இந்த அளவுக்கு நாம கூட என்ன பண்ணணும்? இறைவனுடைய மகா வாக்கியத்துல நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சு, ஏன்? எதுக்கு? அப்படிங்கிற கேள்வியே கேட்காம ஃபாலோ பண்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? அந்த தைரியமும், அந்த நம்பிக்கையும் இருந்தால், வாழ்க்கையில நமக்கு வெற்றி தான். அதனால நாமும் நம்பிக்கை வைப்போம், வெற்றி அடைவோம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம்.